அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வறுத்தரைச்சி சுண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு கூட 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அது கூட திருகின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுக்கணும். மிதமான தீயில வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வறுத்துக்கணும். அப்புறம் இதை இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிட்டு அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கணும். கூடவே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும். நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஒரு நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கணும். மசாலா சேர்த்து நல்லா ஒரு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ஊற வச்சு கருப்பு சுண்டைக்கடலை சேர்த்துக்கணும். சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறிடணும். அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான வறுத்தரைச்ச சுண்டக்கடலை குழம்பு ரெடி.